என் பேர் உசேன். நான் ஒரு உதவி பேராசிரியர். கடந்த ஒரு வாரமாக தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனை நடந்தது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ எல்லாருமே முதல்ல நான் பேட்டி ஆரம்பிக்கணும்னு சொல்ல விரும்பிக்கிறேன். நான் எந்த ஒரு கட்சியும் சார்ந்தவன் கிடையாது. ஒரு டிஎம்கே ஏடிஎம்கே எந்த கட்சியும் சார்ந்தவன் கிடையாது. கடந்த ஒரு வாரமாக நான் டிவியில் பார்த்தது, மற்றவங்க பேட்டி கொடுத்ததை வச்சு ப்ரொஃபஸராக நான் ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது நான் என்ன டாப்பிக்கில் நான் பேச போகிறேன்னா, எங்கே தோற்றார்கள், அதாவது இந்த வெர்டிக்ட்ல எந்த இடத்துல ஒரு டிசிஷன்ல அவங்க ராங் பண்ணாங்க, அது ப்ரொஃபஸரா என்னுடைய கருத்து. இது நீங்க ஏத்துக்கிறது உங்களுடைய தனிப்பட்ட கருத்து, ரைட்? ஸோ இந்த பிரச்சனை நான் பேச போறது சசிகலா, ஓபிஎஸ் அண்ட் இந்த வெர்டிக்ட், இந்த மூணுலேயும் என்ன பிரச்சனை இருந்ததுன்னு. ஸோ முதல்ல உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், டிசம்பர் 5ஆம் தேதி நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா இறந்தாங்க. ஸோ இறந்த அன்று இரவே என்ன செஞ்சாங்க, திரு ஓபிஎஸ் அவர்கள் பதவி பண்ண ஒரு முதலமைச்சராக அனௌன்ஸ் ஆயிட்டாங்க. ஸோ இதுவரை எல்லாத்துக்கும் தெரியும். ஏன் அந்த ஓபிஎஸ் அவர்கள் வந்தாங்கன்னா, இதுக்கு முன்னாடி 2 முறை அவங்க முன்னாள் முதலமைச்சர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. ஸோ ஆப்வியஸ்லி அனைத்து எம்எல்ஏக்களும் அவங்கள முன்மொழிஞ்சாங்க, ரைட்? ஸோ இதுவரை ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது. பிரச்சனை எங்கே வந்தது? ஸோ நான் பேச போகிற டாபிக் எங்கே தோற்றார்கள். ஸோ இந்த பிரச்சனை எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா, டிசம்பர் 27ஆம் தேதி. டிசம்பர் 27ஆம் தேதி அவங்க இப்போதைக்கு சின்னம்மான்னு அழைக்கப்படுறவங்க பொதுச் செயலாளராக அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அனைத்து கட்சிக்காரங்களும் இதுக்கு ஒருமித்த கருத்தா பொதுச் செயலாளர் ஏத்துட்டாங்க. ஸோ அதுவரை ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இப்போ நீங்க காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா, சோனியா அம்மா அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. அதாவது 91ல் இந்த பிரச்சனை, அவங்க சிஎம் கேண்டிடேட் இத்தாலி பெண்மணி சொல்லி பிரச்சனை வரும்போது அவங்க ஆப்வியஸ்லி என்ன செஞ்சாங்க, நரசிம்மராவை 5 வருடம் தேர்ந்தெடுத்தாங்க. அதுக்கு அடுத்த 2 தடவை ஆட்சிக்கு வரும்போது கூட அவங்க யாரை தேர்ந்தெடுத்தாங்க, மன்மோகன் சிங். ஸோ 15 வருஷமே அந்த கட்சியில் அவங்க பொதுச் செயலாளராக தான் இருந்தாங்க. பட் சிஎம்மா மன்மோகன் சிங், நரசிம்மராவ் இருந்தாங்க. ஸோ இது காங்கிரஸோட நிலைப்பாடாக இருந்தது. பட் அந்த 15 வருஷமே எந்த ஒரு பிரச்சனையும் வரல. அந்த நேரத்தில் சோனியா காந்தி அம்மா எடுத்த முடிவு நல்ல முடிவு. இங்கே அவங்க தோற்றார்கள் நான் சொல்ல என்னங்க வரேன்னா, 27ஆம் தேதி டிசம்பர் 27ஆம் தேதி வரை ஏற்கனவே சசிகலா அம்மா மேல பொதுமக்கள்கிட்ட போதுமான ஆதரவு கிடையாது. அவங்க பொதுச் செயலாளர்னு ஒன்று வந்தவுடனே கட்சியிலையும் அவங்களுக்கு அதிருப்தி இருந்தது, பொதுமக்கள்கிட்ட அதிருப்தி இருந்தது, ரைட்? அது அந்த கட்சியோட உள்வலகரம் நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஸோ இதுவரை ஸ்மூத்தா போனது. எங்க பிரச்சனை வந்ததுன்னா, உண்மையான இந்த பிரச்சனையோட ஆணிவேர் மெரினா புரட்சி. மெரினா புரட்சியில மாணவர்களோட எழுச்சி உங்க எல்லாத்துக்கும் தெரியும். 6 நாள் போராட்டம் நல்லா இருந்து சுமூகமாக முடியும் போது, அந்த கடைசி நாள் மட்டும் என்ன நடந்தது, ஒரு போலீஸ் தடியடி நடந்தது. அங்கேயே ஏடிஎம்கே மேல மக்கள்கிட்ட என்ன ஆயிடுச்சு, மக்கள்கிட்ட அவங்கள மேல ஒரு அதிருப்தி வந்துருது. அது ஒரு 10 நாள்ல என்ன வந்தது, 10 நாள்ல நான் முதலமைச்சர் கேண்டிடேட்டா வர போறாங்கன்னு சொன்னாங்களா, இந்த இடத்துல தான் தோற்றார்கள் சொன்னதோட இதே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. அவங்க சோனியா மேடம் செஞ்ச மாதிரி பொதுச் செயலாளராக நீண்டிட்டு இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு வந்திருக்காது. அவங்க எப்போ சிஎம் கேண்டிடேட் சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்களோ, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, ஏற்கனவே கட்சியிலையும் ஒரு பிரச்சனை இருந்தது. அதே மாதிரி என்னது, அந்த நேரத்தில் நம்ம ஓபிஎஸ் ஐயா என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, வார்தா புயல் சக்சஸ்ஃபுல்லாக இருந்தது. ஜல்லிக்கட்டு அவர் வெற்றியோ தோல்வியோ ஓரளவு பாசிட்டிவாக முடிஞ்சது. அதே மாதிரி அந்த நேரத்தில் எண்ணெய் கிணறு எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும். அந்த எண்ணெய் கிணறு இஷ்யூல அவர் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. அன்னைக்கு அவர் போயிட்டு இருந்தா, அன்னைக்கு காலையில் என்ன பேட்டி கொடுத்தா எண்ணெய் கிணறு பற்றி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அன்னைக்கு மத்தியானம் என்ன செய்யறாங்க, அவர் ராஜினாமான்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அப்பவே என்ன ஆயிடுச்சு, மக்கள்கிட்ட அதிருப்தி வந்தது. அது மட்டும் அதோட என்ன செஞ்சாங்க, அதுக்கப்புறம் உண்மையிலே பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சதுன்னா, ஓபிஎஸ் ஐயா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இந்த பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி தியானம் போனது. அந்த தியானம் போனது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா அவருடைய மனக்குமுறல். இப்போ நானே எனக்கு வீட்டில் ஒரு பெரிய டிப்ரெஸ் ஆயிடுச்சுன்னா, நான் ஒரு கோயிலில் போய் என் மணல் குமுறல் கொடுக்குற மாதிரி அவர் அவரோட குமுறல் தான் சொன்னார். இது அந்த பேட்டியில் நீங்கள் நல்லா கவனிச்சுட்டா கூட அவர் யாரையும் தாக்கி பேசல. நான் இந்த மாதிரி ஆயிட்டேன், நான் ஹெல்ப்லெஸ் அந்த மாதிரி தான் சொன்னார். தவிர அன்னைக்கு காலையிலே பொதுச் செயலாளர் 8ஆம் தேதி அவங்க என்ன செஞ்சிருக்கணும்,
அதான் அவங்க தோற்றார்கள் நான் சொல்ல வர்றது ரெண்டாவது பாயிண்ட் வந்து அந்த 8ஆம் தேதி ஓபிஎஸ்ஐ வந்து கட்சியிலிருந்து நீக்கினது அவங்க செஞ்சது ரெண்டாவது தவறான முடிவு. ஸோ 8ஆம் தேதி காலையில் 7ஆம் தேதி நைட்டு அவர் பேட்டி கொடுக்குறாரு. அன்னைக்கு நைட்டு உங்க கண்ட்ரோலர் இருக்கிற சிஎம் தான். அன்னைக்கு 8ஆம் தேதியே நீங்க என்ன செஞ்சிருக்கலாம், அவரை கூப்பிட்டு வந்து ஏதாவது பேசி அங்கேயே அந்த பிரச்சனை என்ன செஞ்சுக்கலாம். 8ஆம் தேதியே வந்து அவரை வந்து நான் என்னுடைய மனக்குமல் தான் சொன்னேன், நான் யாரையும் காயப்படுத்தல, அது சொல்லியிருந்தாவே இங்க பிரச்சனை வந்திருக்காது. அந்த 8ஆம் தேதி அவங்க எடுத்த அதாவது என்னது பிடிவாதம், இதுல வந்து என்னென்ன வரும்னா எல்லாம் என்னென்ன தமிழ்ல போயிட்டு இருக்கோ பேராசை, வீண் பிடிவாதம் எல்லாமே இதுல வந்துடும். அவங்க வந்து என்ன சொன்னாங்க, எனக்கு பதவி ஆசை கிடையாதுன்னு. பதவி ஆசை கிடையாதுன்னா வந்து அன்னைக்கே வந்து 8ஆம் தேதி என்ன செஞ்சுக்கலாம், ஓபிஎஸ் கூப்பிட்டு பேசி நான் என்னுடைய மனக்குமலை கொடுத்தேன், இதுல வந்து சின்னம்மாவோட தூண்டல் எதுவும் இல்லைன்னா அவர் நீங்க பேட்டி கொடுக்க வச்சிருந்துருக்கலாம். அப்படி பேட்டி கொடுக்க வச்சிருந்தாவே என்ன இருக்கும், அந்த மேட்டர் அப்படியே க்ளோஸ். இவங்க வந்து அவர் ஓபிஎஸ் ஐயாவை வந்து என்ன செஞ்சாங்க, அடிப்படை உறுப்பினர் நீக்கினவன தான் அவனது தன்மானம் எழுச்சியானது. ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் ஒவ்வொரு பேட்டியில் என்ன சொன்ன வந்து நான் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து எனக்கு மதிப்பில்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. ஸோ இதுவரை ஒரு 3 நாள் வரை வந்து அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ அதுவரை வந்து அது ஒரு 2 நாளில் வந்து உங்களுக்கே தெரியும், பாவம் சிங்கம் 3ன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. பாவம் சூர்யா அவர்கள் எத்தனையோ கோடிகள் பண்ணி ரிலீஸ் ஆன படம். அந்த அம்மா பேட்டிகள் கொடுக்கும்போது சிங்கம் 3ன்னு நான் ஒரு சிங்கம் கர்ஜனைன்னு சொல்லி என்னது அந்த இடத்துல தான் வந்து மக்கள்கிட்ட வந்து அதிர்வு எங்க வச்சு தான் ஏற்கனவே வந்து ஜெயலலிதா அம்மா வந்து தான் சொல்லி பேசுவாங்க. அதே ஃபாலோ தான் இவங்க என்ன செஞ்சாங்க, நான் சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க. நான் ஒரு சிங்கம்னு. நல்லா ஓடிட்டு இருந்த சிங்கம் படத்து இந்த பேட்டிக்கு அப்புறம் நான் விசாரிச்சவரை அந்த சிங்கம் படமே ஓடாம போயிருச்சு. ரைட், அந்த ஒரு பேட்டியில என்ன ஆயிடுச்சு, நான் சிங்கம் உங்களுக்கே தெரியும், மாணவர்களுக்கு எல்லா மெம்ஸ்ல வந்து சிங்கம் வச்சு எவ்வளவு ஓட்டினாங்கன்னு. ஸோ அதுவும் ரைட், அவங்களுடைய இது விட்டுடலாம். அப்பவும் வந்து அப்போ ஓபிஎஸ் ஒரே ஒரு அவர் கூட இன்னொரு சோழவந்தான் எம்எல்ஏ நடந்துட்டு இருந்தது. ரைட், அந்த நேரத்தில் வந்து நீங்க ஸ்டாலின் என்ன செஞ்சாரு, கரெக்டா ஜல்லிக்கட்டுக்கு போயிட்டாரு. ஸோ இந்த நேரத்திலேயே மக்களோட எம்எல்ஏவோட தவறு என்ன செஞ்சாங்க, யாருமே ஏடிஎம்கே கேண்டிடேட் வந்து ஜல்லிக்கட்டுக்கே போகல. அப்பவே வந்து மக்கள்கிட்ட வந்து ஏடிஎம்கேவோட ஒரு எம்எல்ஏ அங்கே போகாதனால என்ன ஆயிட்டாங்க, பொதுமக்களே வந்து ஜல்லிக்கட்டுக்கு மாணவர்கள் எழுச்சின்னு அவங்க நல்லாவே பேக்ட்ராப் தெரியும். அவங்க ஒரு எகென்ஸ்ட் இருக்கும்போது அதையும் அவங்க என்ன செஞ்சாங்க, போகவே இல்லை. இங்கேயும் அவங்க டிசிஷன் மேக்கிங்கிறாங்க. ஏன்னா எல்லா எம்எல்ஏ வந்து கூவாங்குளம் கூவாத்தூர் அங்கே வந்து அடைச்சி வச்சதுதான் பெரிய தவறு. ரைட், இதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. இந்த திங்கக்கிழமை அதாவது என்னது பிப்ரவரி 12ஆம் தேதி வரை வந்து ஓபிஎஸ் ஆட்ட வந்து 2 எம்எல்ஏ, இவங்க 132 எம்எல்ஏ சாலிட். இவங்க வந்து பேனிக் ஆன அவசியமே கிடையாது. ஏன்னா கான்ஸ்டியூஷன் பிரகாரம் என்ன செய்வாங்கன்னா, யார்கிட்ட மெஜாரிட்டி இருப்பாங்களோ அவங்கள தான் கூப்பிடுவாங்க. ஏன் அவங்ககிட்ட ஒரு இதுக்கு முன்னாடி இது ஜெயலலிதா அம்மா வந்து போன 5 வருஷம் ஆச்சுல ஒரு தடவை கூட வந்து யார்ட்டையும் பேட்டி கொடுக்கல. இது எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி இவங்க பேட்டியே கொடுக்காம அந்த மீடியாவே நீங்க ஒன்னும் கொண்டு வராம வந்திருந்தாவே என்ன செஞ்சிருக்கோம், அவங்க என்ன செய்ய போறாங்க, அவங்க ஒரு முடிவு என்ன இருக்கு, அதுலயே வந்து மீடியா வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, அவங்க முடிவே தெரிஞ்சிருக்காது. அந்த முடிவே தெரியாம இவங்க ஒவ்வொரு தடவை நான் சிங்கம் அவர் இவர் இந்த மாதிரி சொன்னனால வந்து மக்கள்கிட்ட அதிருப்தி வந்தது. ரைட், பிப்ரவரி 13ஆம் தேதி தான் மாஃபாய் பாண்டியராஜன் ஒருத்தர் திங்கக்கிழமை தான் வராரு. அதுவரை வந்து 3 எம்எல்ஏ இருந்தவங்க ஒரு எம்எல்ஏ எம்பி ஆதரவு இருக்கும்போது 5 எம்எல்ஏ ஆகுறாங்க. சரி, 5 எம்எல்ஏவே இருக்கட்டும். 5 எம்எல்ஏவே இருந்தா கூட வந்து என்னது, ஆப்வியஸ்லி வந்து பிப்ரவரி காதலர் தினம் 14th இருக்கு. அதுவரை அவங்களுக்கு வெட்டிட்டு வருதுன்னு தெரியும். அதுவரை வெட்டிட்டு இன்னொன்னு இந்த வெட்டிட்டே வந்து வந்திருக்காது. ஏன்னா வந்து இது தூசி தட்டின வழக்கு மாதிரி போன வருஷமே வர வேண்டிய தீர்ப்பு வந்து தூக்கி எடுத்து வச்சுட்டாங்க. இவங்க என்னைக்கு சிஎம் கேண்டிடேட் சொன்னாங்களோ அதுக்கு 2 நாள் கழிச்சு தான் என்ன செஞ்சாங்க, பெங்களூர்ல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து இந்த கேஸை வந்து உடனே தீர்ப்பு சொல்லுங்கன்னு. இவங்க பொதுச் செயலாளராக இருந்துட்டா வந்து எத்தனை 20 லட்சம் கேஸ் வந்து பெண்டிங்ல இருக்கும்போது இந்த கேஸையே எடுத்திருக்கவே மாட்டாங்க. இவங்க சிஎம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணதுதான் வந்து அந்த கேஸையே வந்து என்னது எங்க அப்பா குதிரைக்குள்ள மாதிரி இவங்க வந்து அந்த கேஸை எடுக்க வச்சாங்க. அந்த கேஸை எடுக்க வச்சதுனால அவங்க என்ன செஞ்சாங்க, நம்ம கவர்னர் தவறே கிடையாது. அவர் வந்து நிலையான ஆட்சி, அதாவது 4 வருஷம் சாலிடு, அதாவது மேபி அது ஓபிஎஸ் சசிகலா யார் இருந்தாலும் நிலையான ஒரு ஆட்சி வர்றதுக்காக தான் அவரோட பொறுமை இருந்தார். அந்த பொறுமைக்கு வந்து இவங்க ஒவ்வொரு அது திமுக சதி இல்ல பாரதிய ஜனதா சதி எந்த சதியும் எந்த பேட்டியே கொடுக்க தேவையில்ல. பேட்டியை கொடுக்காம வந்தாலும் சக்சஸ் ஆயிருப்பாங்க. ரைட், அது போக வந்து அந்த கடைசி 3 நாள் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இதுவரை வந்து மீடியா சந்திக்காத ஏடிஎம்கே பொதுச் செயலர் அடுத்த 3 நாள் வந்து டெய்லி காலை மதியம் இரவு இந்த மாத்திரை சாப்பிட்ற மாதிரி 3 வேளை என்ன செஞ்சாங்க,
பேட்டி கொடுத்தாங்க. அந்த பேட்டி கொடுக்கும்போது நீங்கள் எல்லாமே கவனிச்சிருந்தாங்கன்னா அவங்களுடைய ஃபேஸில் வந்து ஒரு பயம் இருந்தது, ஒரு பேனிக் இருந்தது. 129 எம்எல்ஏ, அதாவது எல்லா எம்எல்ஏ போனப்போ 129 எம்எல்ஏ இருந்துகிட்டே வந்து அவங்ககிட்ட என்ன செஞ்சாங்க, பேனிக். அங்கே ஆப்போசிட்ல 5 எம்எல்ஏ இருந்தாலும் அவர்கிட்ட என்ன இருந்தது, ஒரு பேனிக்கே கிடையாது. ஸோ இதுதான் என்னது, அதாவது என்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் வந்து நான் என்னது சாட்டிஸ்ஃபைடா, ரைட் வா வந்தது பார்த்துக்கலாம், வரும்போது பார்த்துக்கலாம்னு இந்த ஆப்போனன்ட் டீம். இங்கே வந்து என்கிட்ட எல்லாமே இருக்கு, எல்லாமே இருந்தாலும் பேனிக் பண்ணும் கட்டாயமே கிடையாது. ரைட், இந்த வெர்டிக்ட் வந்து நீங்கள் அப்போவே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். எல்லா எம்பிஸ் வந்து எல்லாருமே எம்எல்ஏவோட எம்பியோட சப்போர்ட் தான் இங்கே அதிகமாக போனது. அப்போவே வந்து காமன் பீப்புளுக்கு தெரிஞ்சு போச்சு, எல்லாமே எம்பிகளாக அங்கே போகிறாங்கன்னா. இப்போ எம்பிகள் வந்து டெல்லியில் உள்ள கான்டாக்ட் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்ன வெர்டிக்ட் வரும்னு அவங்களால கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அவங்க ஆட்டோமேட்டிக்காக போயிட்டாங்க. ரைட், இது எல்லாமே நான் தவறுன்னு சொல்லலைங்க. அந்த 8ஆம் தேதி வந்து இந்த பொதுச் செயலாளர் ஓபிஎஸ் போன பிறகு அப்பவே எதிர்ப்பு வந்துச்சுல. 9ஆம் தேதியே வந்து இங்க எடப்பாடி இன்னும் ஒருத்தவங்க சொன்னாங்களே, அவங்கள 9ஆம் தேதியே வந்து கேண்டிடேட் கொண்டு வந்தாங்கன்னா 9ஆம் தேதியே வந்து கவர்னர் பண்ணியே ஆகணும். ஏன்னா நீங்க சசிகலா ஒரு கேண்டிடேட் வரணும்னு நினைக்காம 9ஆம் தேதியே வந்து நீங்க எடப்பாடியை கொண்டு வந்திருந்தீங்கன்னா 10, 11, 12க்குள்ளேயே என்னது ஏடிஎம்கே ஆட்சி வந்திருக்கும். ஏன்னா அப்போ உங்க எம்எல்ஏலாம் உங்க கண்ட்ரோல்ல இருந்தது, அப்பவே முடிஞ்சிருக்கும். நீங்க அது இல்லாம நான் தான் உட்காரணும்னு நினைச்சதுதான் தவறு. இப்ப வெட்டிட்டு வந்துருச்சு. ரைட், இப்போ என்ன இது வந்தாலும் கட்சி உடஞ்சிருச்சு. அதாவது என்ன சொல்லலாம்னா எல்லா இடத்துலையும் டிசிஷன் மேக்கிங்ல தான் தவறு நடந்தது. அதான் 9ஆம் தேதியே எடப்பாடியை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 9ஆம் தேதி 10ஆம் தேதி கவர்னருக்கு வேற ஆபீஸ் சாய்ஸ்ல சசிகலானால தான் பெண்டிங் இருந்தாரு. எடப்பாடிக்கு வந்து என்ன செஞ்சிருப்பாரு, கவர்னர் ஒரு சாய்ஸே கிடையாது, ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துருப்பாரு. ஏடிஎம்கே ஆட்சி வந்திருக்கும். ஆட்சி வந்த பிறகு என்ன செய்யலாம்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியமே கிடையாது. இந்நேரம் இந்த தீர்ப்பே வந்திருக்காது, ஆட்சி வந்தால் தீர்ப்பு வந்திருக்காது. ரைட், இதே ரைட். நான் இன்னைக்கு பிப்ரவரி 15ஆம் தேதி பேசுறேன். அடுத்த சிஎம் எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அதாவது எது இருந்தாலும் இப்ப என்ன ஆயிடுச்சு, கடைசியில 4 வருஷம், இந்த 4 வருஷம் அவங்க வரைய முடியாது. அடுத்தது 6 வருஷம் போட்டி போட முடியாது, 10 வருஷம். அதாவது ஒரு செகண்ட் அவங்க யோசிச்சிருந்தாங்கன்னா அந்த முடிவு, அந்த பேராசைன்னு சொன்னேன்ல, சிஎம் சோனியா காந்தி குட் எக்ஸாம்பிள். பொதுச் செயலாளர் இருந்தே அவங்க காரியம் சாதிச்சு கடைசியில் அவங்க சிஎம் கேண்டிடேட் வரவே இல்லை, அவங்க பையனே வர வைக்கல. இதே மாதிரி வந்து இவங்களும் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த தீர்ப்பு வந்து நான் சொல்றேன் விடுதலைன்னு தான் வந்திருக்கும். இவங்க வந்து தவறான முடிவு, வீண் பிடிவாதம், பேராசை. இனிமே வரப்போற என்னுடைய குழந்தைகளுக்கு பிடிவாதம், வீண் பிடிவாதம், பேராசை, இதுக்கு எல்லாத்துக்குமே நான் சின்ன பிள்ளைகள் படிக்கும்போது நிறைய கதை சொல்லியிருப்பாங்க. இனிமே வந்து நான் அந்த கதையெல்லாம் சொல்ல மாட்டேன். இந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும் எடுத்தாவே எல்லா டூ டோன்ட்ஸ், இன்னும் ஒரு நான் லெக்சரர் ப்ரொஃபஸராக இருந்துகிட்டே நான் ஒரு டூ டோன்ட்ஸ்னு ஒரு லெக்சர் எடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா எங்கே டூஸ், யார் யார் டூஸ் பண்ணாங்க, யார் யார் டோன்ட்ஸ் பண்ணாங்க, நல்ல எக்ஸாம்பிள் இந்த ஒரு 1 வீக் தாங்க. இது பிடிச்சிருந்தா நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கோட டாப்பிக்கோட உங்களை சந்திக்கிறேன்.